பல்வேறு பரிணாமங்களை பெறுகின்றார். கருவுறும் காலம் தொட்டு பரதநாட்ட போட்டியும் அதனை அடுத்து பேச்சு போட்டியும் சந்தோஷமா உங்களுக்கு இந்த முறை நீங்களா சைக்கிள் வாங்க போறீங்க? பார்வையாளர் தொடர்பும் முக பாவனையும் முக்கியம். யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இருந்து வந்தாலும் அந்த பாடசாலைகளில் படிப்பிக்கின்றோம். அங்கு கூட இப்படியான மாணவர்களை நாங்கள் சில இடங்களில் காண்பது என்பது அரிது. இந்த புளியங்குடல் மண்ணின் மைந்தனாகிய நவரத்னம் சந்திரகுமார் என்ற அண்ணா கனடா போய் பொருளாதார நிலைமையில தான் மட்டும் உயர்ந்தது மட்டும் இல்லாமல் திரும்ப தன்னுடைய புளியங்குடல் மண்ணுக்கு வந்து ரத்னம் ஃபவுண்டேஷன் என்ற பேரில் ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதனூடாக இந்த பிரதேச அயல் பிரதேச மாணவர்கள் பயன்பெறும் வண்ணம் இலவச டியூஷனை கொடுத்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா கலனி, ஆங்கிலம், சிங்களம், நடனம்னு சொல்லி இலவச டியூஷனை கொடுத்துட்டு வர. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா இந்த பிரதேச மாணவர்கள் மட்டுமின்றி பக்கத்து பிரதேச மாணவர்களோடு நிறைய பயன்பெற்று வரணும். புளியங்குடல் சந்தியில் பார்த்தீங்கன்னா இதில் ரத்னம் பிளாஸான்னு சொல்லி பில்டிங் இருக்குது. இங்கே வந்து இந்த ரத்னம் ஃபவுண்டேஷன் இயங்கி கொண்டிருக்கு. இவர்கள் பார்த்தீங்கன்னா இலவசமாக ஆங்கிலம், சிங்களம், கலனி, நடன வகுப்புகள் எல்லாமே கொடுத்துட்டு வரணும். பார்த்தீங்கன்னா இந்த பிரதேச அயல் பிரதேச மாணவர்கள் எல்லாமே இங்கே வந்து ஆங்கிலம், கலனி, சிங்களம், நடனம் போன்ற பயிற்சிகளை வந்து இங்கே இலவசமாக பெறக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு மாலை 4 மணிக்கு இந்த கலை நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்திய புகழ் பாடகி சோனியா, அதாவது அந்த அழகு முறையில் ஆட அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். அந்த பாடியே பெரிய பிரபலமானவா இந்த சோனியா. இவர்களுடன் சேர்ந்து சாரங்காவுடைய இன்னிசை இரவு வந்து இன்றைய நாளில் இங்கே இடம்பெற இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த 4வது ஆண்டு நிறைவையொட்டி ரத்னம் ஃபவுண்டேஷன் மாணவர்களுக்கு நடன போட்டி நடைபெற உள்ளது. காலம மரதனோட்ட போட்டியும் அதனை அடுத்து பேச்சு போட்டியும் நடன போட்டிக்கு தயாராகி இருக்கின்றார்கள் மாணவர்கள். தொடர்ந்து ரத்னம் ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் பேச்சு போட்டிகள் இடம்பெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா தீவிரத்திலிருந்து ஏராளமான மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக அமைய வேண்டும். அதோடு நீங்கள் வந்தால் தலைப்பை முதல் கூறி உங்களுடைய கருப்பொருளோடு அழகாக ஒரு பயமின்றி நீங்கள் முழுமையாக கூறி முடிக்க வேண்டும். சரியோ? ஓகே, வாழ்த்துக்கள். இந்த பயிற்சி போட்டியானது உங்கள் திறமையை வளர்ப்பதற்காகவும் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் இந்த பிரதேசத்தில் திறமையான பேச்சாளர்கள் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கிலையும் ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய பேச்சை மிகவும் சிறப்பாக உங்களுடைய எவ்வளவு திறமையை நீங்கள் காட்ட முடியுமோ அவ்வளவு திறமையை காட்டி உங்கள் பேச்சுக்களை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு தங்கை நிரோஷினி ஒழுக்கம் விடுப்பம் தரலாம் என்ற தலைப்பிலே பேசியிருக்கின்றார். திருக்குறளை மேற்கோள் காட்டியும் பைபிளை மேற்கோள் காட்டியும் ஒழுக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி
தன்னுடைய தேடல்களை முன்வைத்து இங்கே திறம்பட தன்னுடைய பேச்சை முதலாவதாக எடுத்துரைத்திருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதே போன்று எல்லோரும் தங்களுடைய பேச்சுக்களை மிக ஆர்வமாக முன்னேற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். என்ன தலைப்பில் கதைக்க போறீங்க? முதல் நடந்த பேச்சு போட்டியில் பங்கு பெற்றீங்களா? முதலாவது ஸ்கூல்கள்லாம் செஞ்சிருக்கிறீங்களா பேச்சு? நல்லா ப்ராக்டிஸ் எடுத்தீங்க. சரி, எங்க இருந்து வர? உங்களோட பள்ளிக்கூடம்? உங்களுக்கு பேச்சு சொல்லணும்னா விருப்பமா? நல்லா சொல்லுவீங்களா? சரி, ஓகே. நான் எதிர்பார்க்கல இப்படி செய்வாடும். திறமை, அருமையான பேச்சு. அதாவது அவர்களுடைய வயதுக்கும் ஏற்றதாக அதுக்கும் மேலாக அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார். உண்மையிலே இவர்களுக்கு பெற்றோருக்கும் அவர்கள் உறவினர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இருந்து வந்தாலும் அந்த பாடசாலைகளில் படிப்பிக்கின்றோம். அங்கு கூட இப்படியான மாணவர்களை நாங்கள் சில இடங்களில் காண்பது என்பது அரிது. அந்த வகையிலே இந்த மாணவியினுடைய பேச்சு உண்மையை பிடித்திருக்கின்றது. அதாவது இந்த மாணவர்கள் இலக்கியங்களோடு சம்பந்தமாக தொடர்ந்து செல்கின்றார்கள். அதை நாம் இன்னும் மேலும் வளர்க்க வேண்டும். அவர் இன்னும் வளர்ந்தார் என்று கூறி வாழ்த்துகிறேன். உண்மையிலும் உங்கள்கிட்ட இருக்கிற ஒன்று என்னன்னா, ஏறினோட பயந்துட்டீங்க. என்ன அப்படியா? ஏறினோட பயந்துட்டீங்களா? இல்லையா? ஓகே, அப்போ பயப்படக்கூடாது. சரி, நான் பேச போறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் பேச போறேன். யாரும் என்னவும் சொல்லக்கூடாது. ஒரு மனதில் ஒரு உறுதி இருக்கும். சரியா? இவரது மனைவியின் பேர் செல்லம்மா. இவர் 11 வயது இருக்கும் போது கவிபாடும் அமையை கண்டு எட்டியபுர மன்னன் என்ற பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். இதன் பொருள் ஒழுக்கம் மனிதனுக்கு பெருமையும் சிறப்பையும் தருகின்றது. அதனால் ஒழுக்கத்தை உயிரை விட மேலாக காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் விருது அவனுடைய பணம், பதவி, ஆடை, அழகு ஆகியவற்றை அவனுக்கு தீர்மானிக்க முடியாது. அவனுடைய நடத்தை, பண்பு, நேர்மை, பிறரை மதிக்கும் விதம் ஆகியவை அவனுடைய உண்மையான விருத்தை தீர்மானிக்கின்றன. ஒரு மாணவன் தினமும் சரியான நேரத்தில் பள்ளிக்கு வருகின்றான், ஆசிரியர்களை மதிக்கின்றான், பெற்றோரின் அறிக்கையை கேட்கின்றான். வெட்டி பார்க்க வேண்டினாங்க காது கொடுத்து கேட்கிற அளவுக்கு எங்களுடைய பொடி வேறுபாடுகள், உச்சரிப்பு வேறுபாடுகள், கருத்துக்களை ஆழப்பதிகிற கருத்துக்களை நாங்கள் அடித்து சொல்ல வேண்டும். அப்படியான வித்தியாசங்களை எதிர்வரும் காலத்திலே பழகி உங்களுடைய பேச்சு நினைவாட்ட நிறைய கருத்துக்களை பாடமாக்கி இருக்கின்ற, தயார்படுத்தி இருக்கின்ற
6ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா என்ன? இன்னும் இவ்வளவும் காலம் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சை இன்னும் திறமையாக வளர்த்துக் கொண்டு ரத்னம் ஃபவுண்டேஷன் தொடர்ந்து வைக்கின்ற பேச்சு போட்டிகளில் நீங்கள் கலந்து கொண்டு நிறைய பரிசுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆர்வமாக உங்களுடைய இந்த பேச்சாற்றல கலந்து கொண்டதற்கு நன்றியை கூறி, கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். கல்வி என்பது வெறுமனே புத்தகங்களை படித்து தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவது மட்டுமல்ல, பார்வையாளர் தொடர்பும் முக பாவனையும் முக்கியம். சரியா? நல்ல வடிவா பாடமாகி இருக்கிறார், ஒரு களம்பல் இல்லை. ஆனால் இது ரெண்டையும் நீங்கள் கவனிக்கணும். இல்லாட்டி உங்களோட மார்க்ஸ் போடும்போது அந்த புள்ளிகள் கொஞ்சம் குறைய பார்க்கும். அப்போ அடுத்த முறை நீங்கள் பேசும்போது பார்வையாளர் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளணும். சரி, நாங்கள் இந்த கூட்ட சுபாவத்தில் கீழே பார்க்குறோம். கீழே பார்க்கும்போது நீங்கள் வாயாசைக்கு சொல்றது எல்லாமே மற்றவர்களை கவராகும். அப்போ பேச்சில் நீங்கள் முதலாவது அதை கவனிக்கணும். மற்றது உயர்வு தாழ்வு இருக்கவன் என்ன, மற்றபடி எல்லாமே இருக்கு. உங்கள்கிட்ட நல்ல பேச்சு, அந்த குரல் வளம் இருக்குது, மனநம் செய்கிற அந்த ஆற்றல் இருக்குது. அப்போ நாங்கள் இந்த சில திருத்தங்களை திருத்தினா நாங்கள் வெற்றி பெறணும். பாராட்டுகள். போன முறை நீங்க பேச்சு போட்டிக்கு இங்க வந்தீங்க. ரைட். உங்களுக்கு என்ன பிளேஸ்? இந்த ரத்னம் ஃபவுண்டேஷனால உங்களுக்கு என்ன தந்தவை? முதலாம் இடம் பெற்றதுக்கு உங்களுக்கு என்ன தந்தவை? வடிவா சொல்லி வர்றீங்களா? சைக்கிள் தந்தவை. சந்தோஷமா உங்களுக்கு? இந்த முறை நீங்களா சைக்கிள் வாங்க போறீங்க? ரைட். சரி, வடிவா பேசுங்க. ரைட். என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்தியாவையே மாற்றி காட்டுவேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். அத்தகைய அசைக்க முடியாத நம்பிக்கையை இளைஞர்களின் மேல் வைத்தார்கள் நம் முன்னோர்கள். இன்றைய இளைஞர்கள் ஒரு நாட்டின் மிகப்பெரிய வளமாகும். இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள். ஆசிரியர்கள், மருத்துவர்கள், பொறியியலாளர்கள் மற்றும் நாட்டை வழிநடத்தும் பொதுமக்கள். எனவே இளைஞர்களின் வளர்ச்சியும் அவர்களின் செயல்பாடுகளும் ஒரு நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. மௌனம் காக்கும் நேரமல்ல இது, மாற்றம் செய்யும் காலம் இது. போதை சங்கிலியை உடைத்து புதிய தலைமுறையை உருவாக்குவோம் எனும் உன்னதமான வரிகளுடன் இன்று நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் மௌனமல்ல, மாற்றம் தேவை. போதைக்கு எதிராய் குரல் எழுப்புவோம் என்பதையாகும். அன்புடைய நடுவர்களே, ஒரு நாட்டினுடைய பெரும் செல்வம் என்பது அந்த நாட்டினுடைய இயற்கை வளமல்ல, அந்த நாட்டினுடைய சிறுவர்களே. இன்றைய சிறுவர்கள் நாளைய நாட்டின் தலைவர்களாக. ஒரு சமூகத்தை அழிப்பதற்கு ஆயுதங்கள் தேவையில்லை. அந்த நாட்டினுடைய இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கினால் போதும். ஏனெனில் இன்றைய இளைஞர்கள் நாளைய நாட்டின் தூண்களாக. தூண்கள் பலவீனமடைந்து விட்டால் நம் எதிர்காலமும் பலவீனமடைந்து விடும் அல்லவா? தூண்களாக இருக்கும் நம் இளைஞர்களின் கைகளில் புத்தகங்கள் இருக்க வேண்டும். ஆனால் தற்காலத்தில் அவர்களின் கைகளில் போதைப் பொருள் உள்ளது. இதனால் அனைவரது எதிர்காலமும் இருளாகி விடுமோ என்ற அச்சம் அனைவரது ஆழ் மனதிலும் தற்காலத்தில் ஆழமாக பதிந்துள்ளது. இன்றைய சமுதாயத்தில் நடந்து கொண்டிருப்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஆசிரியர்களுடைய கைகள் கட்டப்பட்டு விட்டது, பெற்றோர்களுடைய கைகள் கட்டப்பட்டு விட்டது. அதனாலே பிள்ளைகளை தண்டிக்க முடியாது என்ற ஒரு சூழலிலே நாம் இப்போது இருக்கின்றோம். அந்த சூழலிலே பிள்ளைகள் போதையின் பக்கம் திசை மாறி போவதை நாங்கள் எந்த வகையிலும் கேட்க முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். எனவே போதையாளி, அதாவது அந்த மாணவி சொன்னது போல ஆசையில் தொடங்கி அது பழக்கமாகி அது பின்னர் அடிமையாகி நம்மை வாழ்க்கையிலிருந்து அழித்து விடும் ஒரு பொருள் தான் இந்த போதை பொருள். போதை என்பது உண்மையிலேயே இந்த நாங்கள் சொல்ற போதை பொருட்கள் மட்டுமல்ல. இந்த தொலைபேசியில சில விஷயங்களை பிள்ளைகள் பார்க்குறாங்க, தொடர்ந்து கேம் விளையாடுறாங்க, அது கூட போதை தான். அதுல பிள்ளையை அடிமையாகிவிட்டால் அது போதை. ஏன்னா அதுல இருந்து அந்த பிள்ளையால மீள முடியாது. தொலைபேசியை நீங்கள் கொடுக்கிறீர்கள் பெற்றோர்கள், அந்த பிள்ளை அந்த தொலைபேசியில என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. சில வேளை அந்த பிள்ளை வேறு தவறான பாதைகளில் செல்லும்.
அந்த பாதைகளில் செல்லாமல் உங்களுடைய கண்காணிப்பின் கீழ் இருந்தால் தான் அந்த பிள்ளை போதைக்குள் மாற்றி சிக்காமல் அந்த பிள்ளைகள் நாங்கள் வளப்படுத்த முடியும். இது நம் தமிழ் இனத்தின் தமிழ் மொழியின் வரலாற்றை பதிவு செய்திட்ட பயிரவரிகள். அந்த வகையில் முதல் மொழி என்று தமிழ் மொழி போற்றப்படுகின்றது. எல்லா மொழிகளில் பேசவும் எழுதவும் தெரிந்த மகாகவி பாரதியார் தாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இல்லாததே எங்கும் காணோம் என்கிறார். இதிலிருந்து தமிழ் மொழியின் சிறப்பினை அறிந்து கொள்ளலாம். எங்கள் மொழி, எங்கள் தாய்மொழி தமிழ். அந்த தமிழுக்கு ஈடிணை இல்லை. எந்த மொழியும் எங்கள் தமிழுக்கு ஈடிணை இல்லை. என்ன நீங்கள் எழுதுங்க. தேடல் இருக்குது. இவாட்ட தேடல் இருக்குது. அதாவது தமிழ் மொழி நாங்கள் படிக்க தொடங்கின முதல்ல முதலாம் தரம் 1 தரம் 2 தரம் 3லயே தமிழை பற்றி புத்தகத்தில் வருது. அதையும் வச்சுக்கொண்டு அவங்க நிறைய தேடல் தேடி எடுத்துறீங்களா? என்னத்துல தேடி எடுத்தீங்க? யூடியூப். ஓகே, பார்த்தீங்களா? இதுதான் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. தொழில்நுட்பத்தை எங்க பயன்படுத்தி இருக்கான்னு பார்த்தீங்களோ, தன்னுடைய பேச்சாற்றலை வளர்ப்பதற்கு அவன் தொழில்நுட்பத்தை, அதாவது யூடியூப்ல தேடி எடுத்து பயன்படுத்துறாங்க. எங்களுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்தது எங்களை வளர்ப்பதற்கு. அப்ப அந்த தொழில்நுட்பத்தை இவர் பயன்படுத்தி இருந்தால் எங்கள் தமிழை வளர்த்ததுக்கு உண்மையில நல்ல சிறப்பாக பேச்சு. அவர் நேரத்துக்கு ஏற்ப தனது ஆளுமை, அதாவது தன்னால் தேடக்கூடிய அளவு தேடி நிறைய, அதாவது மேடை கூச்சம் எதுவுமே இல்லாமல் சிறப்பாக செய்திருக்கிறார். உண்மையில் அவருக்கு ஒரு கரகோஷம். கவிபாடும் திறமையால் நம் அனைவரையும் கவர்ந்த பாரதியை பற்றி என் உள்ளத்தில் ஆழ்ந்திருக்கும் ஒரு சில வார்த்தைகள் இதோ. புரட்சி கவிஞர் மகாகவி பாரதியார் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் பெயர் சின்னசாமி இலக்குமி அம்மையார் ஆவார். ஏன் என்று கொண்டு சொல்லாமல் இடையிடையே நாங்கள் எங்களோட கைகளை உயர்த்தி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சொல்லலாம். அது சொல்லும்போது எங்களோட பேச்சு இன்னும் திறன்பட வெளிப்படுத்தப்படும். மற்றபடி பாராட்டுங்கள். இப்பொழுது எமது உலகில் மரங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன. நாங்கள் மரங்களை நட்டு பராமரித்தல் வேண்டும். பேச எடுத்துக்கொண்ட விடயம் போதையிலும் பாதையில் சமூகம். சமகால மாநில சமூகம், குறிப்பாக மாணவ சமுதாயம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளில் போதை வஸ்து உபயோகம் மிகவும் தீவிரமான பிரச்சனையாக காணப்பட்டு வருகின்றன. மங்கையராய் பிறப்பதற்கே நல் மாதவம் செய்திடல் வேண்டும் என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் கூற்று பொய்மையில்லாதது. காரணம், மற்றவர்களுக்காக தன்னை பணித்துக் கொள்ளும் ஒரு ஜீவன் இவ்வுலகில் ஒன்றென்றாவது பெண்ணாகவே இருக்க முடியும். இவ்வுலகில் மிக பெரியது எதுவென்று ஔவையாரிடம் கேட்டதற்கு பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ ஈசனுள் ஒடுக்கம் என்று கூறத் தொடங்கியவர் நிறைவாக தொண்டுதான் பெரிது என கூறுகின்றார். அத்தகைய தொண்டுள்ளத்தோடு பிறப்பு முதல் இறப்பு வரை இயங்கிக் கொண்டிருப்பவள் பெண்ணல்லவா? எனவே பெண்ணாக புலத்தனை காட்டிலும் இவ்வுலகில் பெறும் வேறொன்றும் இல்லை. இதன் அடிப்படையில் தான் வள்ளுவரும் கூட பெண்ணி பெருந்தக்கையாவுள என்று கூறியுள்ளார். மென்மை, தாய்மை, பாசம், பந்தம், உறவு என்னும் சமூக காரணிகளால் கட்டமைக்கப்பட்டவர் இறக்கப்பட்ட ஒருவர் தான் பெண். அப்பெண்ணானவள் தன் பிறப்பு முதல் இறப்பிற்கிடையில் மகள், சிறுமி, மணமகள், மனைவி, கிழவி என்ற பல்வேறு பரிணாமங்களை பெறுகின்றார். கருவுறும் காலம் தொட்டு உருவெறும் காலம் வரைக்கும் உணர்வினை யோயாது ஊற்றுபவள் பெண். எனவே பெண்ணிற்கு நிகர் பெண்ணே. அவ்விடத்தில் வேறென்றாலும் பூர்த்தி செய்துவிட முடியாத அளவிற்கு உயர்ந்ததொரு இடத்தினை பெற்றிருப்பவள் பெண் என்றால் அது மிகையல்ல. தமிழின் தொல்காப்பியத்தினுள் பெண்ணின் இலக்கணம் பேசப்படுகிறது. அச்சமும் நானும் மனனும் முந்துறுதல் நிச்சமும் பண்பாட்டுரிய. அதாவது ஒரு பெண் தீமைகளுக்கு அச்சம் கொள்பவளாகவும், பழிபாவங்களுக்கு நாணம் கொள்பவளாகவும், பேதமைத்தன்மை உடையவளாகவும் இருப்பதை அவளுக்கு இலக்கணமாக பேசப்படுகிறது. மேலும் செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும்
பெருமையும் பண்பாளது. அதாவது ஒரு பெண் அடக்கம், அமைதி, விட்டுக் கொடுக்கும் என நன்மை தீமைகளை அறிந்து செயற்படுதல் போன்ற பண்புடையவளாக இருக்க வேண்டும் என்று தொல்காப்பியம் கூறுகிறது. பெரும் பேச்சினை பெற்ற பெண்கள் இவள் பெண்தானா, பேதமை நிறைந்தவள், இல்லா ஆணின் கீழ் ஆளப்படுபவள், அடக்கத்தின் அகராதி, விற்பனையின் விளைநிலம், கர்ப்பிணி வரைபடம் என்று கவலைக்கிடமாக பார்க்காமல் சமுதாயத்தில் பிறந்த பிறப்பிக்கும் ஒவ்வொரு ஆணும் அவளை ஒரு உயிராக மனுஷியாக மதித்து அவளுடைய அறிவு, ஆற்றல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, விட்டுக் கொடுக்கும் என போன்றவற்றை உற்று நோக்கும் போதுதான் புரியும் தான் தேய்ந்து நம்மை உருவாக்குபவளே பெண் என்று. ஆதலால் பல விளப்பிற்குள்ளும் பெண்ணே என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த முயற்சியை நீங்கள் விடக்கூடாது. தொடர்ந்து உடம்பு விடாமுயற்சி தான் வெற்றி தருவேன். அப்போ அந்த வகையில் நீங்கள் உங்களோட முயற்சியால் நீங்கள் இன்னும் நல்ல ஒரு சிறந்த பேச்சாளராக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். தொடர்ந்து மதிய உணவு Thank you.